வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க. வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல ஹெக்ஸா அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி கலரை வந்து எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஹெக்ஸா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸா டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸா நியூமெரிக் ஆர் எக்ஸா டெசிமல் டிஃப்ரெண்டா சொல்லலாம். ஸோ அதாவது இது வந்து எப்படி நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பேராகிராஃப் டேக் ஆர் H1 டேக் வந்து நான் ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். காஷி இன்ஃபோ டேக் அப்படின்றத இந்த H1 டேக்ல HTML ல கொடுத்துருக்கேன். இதுக்கான CSS வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா H1 டேக் சூஸ் பண்ணி அதுக்கான கலரை இந்த மாதிரி எக்ஸா மெத்தட், அதாவது இதுக்கான வேல்யூ எப்படி மென்ஷன் பண்ணா #000000 அப்படின்றது கொடுக்கணும். அதாவது 6 வேல்யூ வந்து 6 டிஜிட் வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். அதோட ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டுக்கான வேல்யூ, அடுத்த 2 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா கிரீனுக்கானது, அடுத்த 2 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூக்கான வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா RGB அப்படின்ற இதுதான் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? சோ இதுக்கான வேல்யூ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10னா டபுள் டிஜிட் வருது, 11னா டபுள் டிஜிட். அதுக்காக 10க்கு பதிலா A, 11க்கு பதிலா B அப்படின்ற மாதிரி 0ல இருந்து F வரைக்கும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ அந்த வேல்யூ தான் நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா FF அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஃபுல் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் 2 FF, அடுத்த மீதி 4 வேல்யூ 00 கொடுத்ததுனால எனக்கு ரெட் கலர் வந்து அவுட்புட்டா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸா அப்படின்றது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் FF ன்னு கொடுத்தா எனக்கு ரெட் கலர் வருது. அடுத்த 2 டிஜிட் அதாவது 00FF00 ன்னு கொடுத்தா கிரீன் கலர் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 0000FF அப்படின்னு கொடுத்தா எனக்கு ப்ளூ கலர் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இதுக்கான ஒரு லைவ் கோடிங் வந்து நம்ம பாத்துறலாம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா H1 அப்படின்ற டேக் காஷி இன்ஃபோ டேக் அப்படின்றது கொடுத்திருக்கேன். அதே H1 டேக் இந்த ஸ்டைல் அப்படின்ற டேக்குள்ள H1 டேக் சூஸ் பண்ணி கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான கோட் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். E74C3C அப்படின்றத கொடுத்திருக்கேன். அதுக்கான அவுட்புட்டா இதுல அதிகபட்சமான வேல்யூ எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா E7 அப்படின்ற ரெட் கலருக்கு தான் இருக்கு. சோ அந்த E7 அப்படின்றதுனால இங்க ரெட் கலர் அப்படின்றது எனக்கு இங்க அவுட்புட்டா கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கான क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்ல விக்கிடிக்கி அப்படின்றத கொடுத்திருக்கேன். எனக்கு அவுட்புட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிடிக்கி அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ கலர்ல கிடைக்கணும். ஓகேவா? சோ இந்த ப்ளூ கலர்ல கிடைக்கிறதுக்கு நீங்க எப்படி வந்து எக்ஸா கோட் வந்து CSS ல எழுதுவீங்க அப்படின்றத நீங்க ஆன்சரா பண்ணணும். Thank you. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.